ரஜினி நடித்த கூலி படம் பார்க்க சென்ற முதலமைச்சர் கூலிக்காண்டி நடுரோட்ல நின்று போராட்டம் பண்ண தூய்மை பணியாளர்களை கண்டுக்காத முதலமைச்சரும் அவருடைய பையன். இது யூபி, மாப்பி, ராஜஸ்தான், பீகார்ல நடக்கல. இது நம்ம தமிழ்நாட்டுல நடந்துச்சு. 2021 டிஎம்கே தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி எண் 285. அதுல நாங்க ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்களுக்கான பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்றவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னது ஆகஸ்ட் 1ஆம் தேதி 13 நாட்களா தூய்மை பணியாளர் எங்களுக்கு நிரந்தர வேலை வேணும், எங்கள் வேலைகளை தனியார் மயமாக்க கூடாது போன்ற கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி மிட் நைட் 12 மணிக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சமூக ஆர்வலர்களை கொடூரமான முறையில் தாக்கி இருக்காங்க காவல்துறை. இது மக்கள் ஆட்சியா இல்ல பாசிச ஆட்சியா? கொரோனா காலங்கள்ல நம்மளால வெளியே போக முடியாத சூழ்நிலையில அவங்க உசுர பொருட்படுத்தாம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மள காப்பாத்தினாங்க. இன்னைக்கு நம்மள சுத்தி எல்லாமே சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தூய்மை பணியாளர்கள். உழைக்கும் மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறது திராவிட மாடல் ஆட்சியா?